முத்தம நபி கற்றுக் கொடுத்தாங்களே, அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கமாக மிக 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 உயர்ந்த தளத்தில் அவங்க இருப்பாங்க. இவங்க ரொம்ப 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 நல்லவங்க. நன்மைகளையும் கடமைகளையும் தவிர தீமைகள் எதையும் மனமறிந்து செய்திருக்க மாட்டாங்க. கடமைகளோடு கூடுதல் வழிபாடுகளை செய்ததுடன் தடுக்கப்பட்ட காரியங்களையோ வெறுக்கப்பட்ட செயல்களையோ ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அதைவிட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க, தடை செய்யப்படலை ஒரு விஷயம், ஆனால் டவுட்டாக இருக்குது, இது செய்யலாமா செய்யக்கூடாதான்னு ஒரு ஐயத்தோடு கூடிய விஷயமா இருக்குது. தடை செய்யப்படாத ஐயத்திற்குட்பட்ட சிலவற்றை கூட தார்மீக அடிப்படையில் தவிர்த்து விடுவார்கள். இதே டவுட்டாக இருக்குது, இதே செய்வானே அல்லாட்ட ஒப்படைப்போம் அப்படின்னு ஐயமாக இருக்கக்கூடியவற்றை கூட அவர்கள் செய்யாமல் தவிர்த்து விடுவார்கள் என்பது இவர்களுடைய சிறப்பாக இருக்கும். இங்கே யார் யார் இருப்பாங்கன்னா, இறை தூதர்கள், வாய்மையாளர்கள், சித்திகீன் என்று சொல்லக்கூடிய வாய்மையாளர்கள், உயிர் தியாகிகள், சுகதாக்கள், நபிமார்கள், இவங்க எல்லாரும் அங்கே இருப்பாங்க.